அனைத்து சொந்தங்களுக்கும் வணக்கம். என்னென்னு பார்க்க போனீங்கன்னா, அதிகமாகவே இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து இந்த இளைய தளபதி விஜயின் ஜனநாயக படம் பற்றியும், அரசியல் ரீதியான அவருடைய செயற்பாடுகள் பற்றியும் பலர் வந்து தனது ஆதரவை வெளிக்கொண்டு கொண்டு வந்திருக்காங்க. அதேபோல் நிறைய பேர் வந்து இந்த சண்டை போடுற அவங்களுக்குள்ளேயே ஒரு ஃபைட் ஒன்று நடக்குது. அதையும் பார்க்குறேன். இப்போ நான் இந்த இடத்துல கதைக்கிறதுக்கான விடயம் என்னென்று பார்க்க போனீங்கன்னா, நானும் ஒரு தளபதி ஃபேன் தான். அதுக்காகட்டி நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னால், அவரோட படம் ஒரு நாளைக்கு வரும். என்னான்னு தடை இருந்தாலும் ஒரு நாளைக்கு அந்த படம் வரும். அன்றைக்கு எப்பயுமே தியேட்டரில் ஒரு பெரிய கொண்டாட்டம் தான் நடக்கும். அது இலங்கையிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி. ஓகே. ஆனால் இப்போ கொஞ்சம் பேர் என்னென்னு சொன்னால், தற்குறிகள் அது இது என்று பேடான வசனங்கள் பேசிக்கொண்டு அவங்களுக்குள்ளேயே சண்டை பிடிச்சி கொண்டு திரிறது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறேன், பார்க்க கேவலமாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். இதையும் விட இந்தியாவை கொஞ்சம் விடுங்க. அவங்களுக்கு அந்த நாட்டில் விஜய் சாருடைய கட்சி இருக்குது. அதே போல் விஜய் சார் ஏதோ ஒரு கூட்டத்தில் பார்க்கலாம். என்ன சொல்ல, அவருக்கு ஆதரவாக அவர கட்சியில் சேர்ந்து அவங்க வேலை செய்கிறாங்க, கட்சியோட சம்மந்தப்பட்ட வேலையில். ஓகே. இலங்கையில் இருந்து என்ன செய்கிறாங்கண்டா கொஞ்சம் பேர் வந்து தன்னுடைய என்ன சொல்கிற சோஷியல் மீடியாவோட அந்த ஆதரவை பெற்றுக்கொள்ளணும், அதிகரிக்கணும். அதே போல் மக்கள் மத்தியிலேருந்து நிறைய லைக் வாங்கணும், ஃபாலோவர்ஸை கூட்டணுமன்ற இதில் வந்து நிறைய பேர் செயற்படுறதை நான் அதிகமாகவே பார்க்குறேன். அதான் நடந்து கொண்டிருக்கேன். இந்த இடத்துல நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், எல்லாருக்கும் நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு, சரிதானே? அதே போல் நமக்கு ஒரு வருத்தம் ஏதாவது ஒன்று வந்தால் தான் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போய் மருந்து எடுத்தால் தான் நம்மளோட நோய் தீரும், சரிதானே? சும்மா இந்த கத்தி சண்டை பிடிச்சி ஆதரவுன்ற பேரில் அடுத்தவனோட பகப்பட்டு இப்படி இருக்கிறதுல எந்த ஒரு என்ன சொல்கிற பிரயோஜனமும் இல்லை. இப்போ நிறைய பேருக்கு தளபதி விஜய்க்கு பின்னால் இப்போ போகிறது வந்து ஒரு பிரச்சனையான்ற மாதிரிலாம் நீங்கள் நிறைய கொமெண்ட் அடிக்க வருவீங்க, எனக்கு தெரியும். நம்ம ஆட்கள் தளபதி விஜய்க்கு நிறைய பேர் வந்து நல்ல சப்போர்ட் நினைக்க, நானும் சப்போர்ட் தான். ஆனால் கொஞ்சம் நிதர்சனமானதில் கொஞ்சம் விளங்கி கொள்ளுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். தயவு செய்து நம்மட வாழ்க்கையை பற்றி யோசிங்க. அதே போல் இன்றைக்கு இலங்கையில் பல கலைஞர்கள் வந்து இந்த குறுந்திரைப்படங்கள், முழுநீள திரைப்படங்கள் வந்து மிகவும் அர்ப்பணிப்போட கஷ்டப்பட்டு எடுக்கிறாங்க, நமக்கும் ஒரு ஆதரவு வரான்னு சொல்லி. ஆனால் நிறைய பேர் அதை வந்து கண்டுக்கிறதே இல்லை. அதை பற்றி கதைப்போம், அதுக்கு ஆதரவு கொடுப்போம், அந்த கலைஞர்களை பாராட்டுவோம், அவங்களையும் சினிமா துறையில் வளர்த்து கொள்வோம் என்றதெல்லாம் யாருமே யோசிக்கிறதில்ல. அதான் மிக மிக கவலை. இந்த இடத்துல நான் கதைக்க வந்ததுக்கான காரணம், இன்றைக்கி தளபதி விஜயோ அஜித்தையோ அதே போல் வேறு இந்தியாவில் இருக்கின்ற நடிகர்களையோ நீங்கள் வந்து பாராட்டுறதுலேயும் அவங்கள வந்து ஒரு ஃபேனாக நினச்சி செயற்படுறதுலேயும் எந்த ஒரு தப்பும் இல்லை. ஆனால் எங்களோட நாட்டிலேயும் நிறைய கலைஞர்கள் இருக்கின்றார்கள். இன்றைக்கி பார்க்க போனீங்கன்னா எங்களுடைய வாகீசன், ரெப் சிலோன் வாகீசன் இவ்வளோ ஒரு திறமையான ஒரு நண்பர். அவரை வாழ்த்தி எத்தனை பேர் நீங்கள் பேசியிருக்கீங்கன்ட்டு எனக்கு தெரியா. உண்மையாகவே வந்து இன்றைக்கி அவர் ஒரு சிறப்பான ஒரு கலைஞர். அவருக்கு பக்கத்தில் இருக்கிற 2 நண்பர்கள் இருக்கிறாங்க, அவங்களும் வந்து இவ்வளோ சிறப்பான ஆட்கள். ஆனால் அவங்களையெல்லாம் வாழ்த்துற மாதிரி இல்லை. இன்றைக்கி மட்டக்களப்பில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ குறுந்திரைப்படங்களை வந்து எங்கட பொடியன்கள் எடுத்துக்கொண்டிருக்காங்க. ஆனால் அவங்களையும் வாழ்த்துற மாதிரி நான் காணவே இல்லை. ஏதோ இதெல்லாம் வீடியோ போட்டு நீங்கள் வாழ்த்து செய்தி கொடுக்குறீங்க. ஆனால் நம்மட கலைஞர்களை மறந்துட்டீங்கன்றது தான் எனக்கு ஒரு பெரிய ஒரு ஆதங்கமாக இருக்குது. இனி வரும் காலங்கள்லையாவது எங்களுடைய கலைஞர்களை முதன்மையாக பாருங்க. அதே போல் இந்தியாவிலேயும் நிறைய குறுந்திரைப்படங்கள், சின்னத்திரைகள் செய்கின்ற பல ஊக்கமான கலைஞர்கள் இருக்கின்றார்கள், அவங்களையும் பாராட்டுங்க நான் சொல்லுவேன். இன்றைக்கி தளபதி விஜய் அவர்கள் அவருடைய திறமையால் வந்து உயர்ந்து இன்றைக்கு ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வந்திருக்கிறாரு. உண்மையாக சொல்ல போனால் அவருடைய திறமை, இன்றைக்கி அவருடைய திறமையும் அவருடைய குறிக்கோளும் வந்து அவருடைய கோல் அச்சீவ்மெண்ட்டை வந்து அவர் செஞ்சுருக்காரு என்று தான் சொல்லுவேன். இந்த இடத்துல நான் ஏதாவது தவறாக பேசியிருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க. தயவு செய்து எங்களுடைய கலைஞர்களையும் அதே போல் எங்களுடைய உழைப்பையும் நம்பி இருங்க. அதுதான் உண்மையான ஒரு பொக்கிஷம், கடைசி வரை நம்மளோட வரும்.
என்று நான் சொல்லிக்கொள்கிறேன். தவறாக இருந்தால் மன்னிச்சு கொள்ளுங்க எங்களுடைய தளபதி ரசிகர்களே. நானும் ஒரு தளபதி ரசிகன் தான். அவருடைய படத்துக்காக காத்திருக்க மிக விரைவில் வரும். நன்றி.